தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கும்பகோணம் கருப்பூர் பைபாஸ் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் வேனில் நகைகள் கொண்டு செல்லப்பட்டதை கண்டறிந்தனர். பிரபல நகைக்கடைகளுக்கு நகைகள் கொண்டு செல்லப்படுவதாக வேனில் இருந்தவர்கள் கூறிய நிலையில் அவர்களிடம் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்துள்ளது. இதனையடுத்து 5760 கிராம் நகைகள் வேனோடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்ற குடலூரைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் நெடுஞ்செழியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசு ஊழியர் அரசியல் கட்சி நேர்காணலில் பங்கேற்றதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து நடத்துனர் நெடுஞ்செழியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாளையுடன் பணி ஓய்வு பெறவிருந்த நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் புவியிருந்தவள்ளி தொகுதி வேட்பாளர் பிரகாஷ் மீது அக்கட்சியின் பெண் நிர்வாகி பாலியல் தொல்லை புகார் அளித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் இதுகுறித்து கட்சி தலைமையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அவரையே வேட்பாளராக அறிவித்ததால் சங்கீதா எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதே நேரத்தில் பதவி கிடைக்காத ஆத்திரத்தில் சங்கீதா பொய்யான புகார் அளிப்பதாக பிரகாஷின் மனைவி சுகுணா மற்றும் மகளிர் அணியினர் பதில் புகார் அளித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே துப்பாக்குடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் பாஜக பிரமுகரிடமிருந்து 250 சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருநெல்வேலியிலிருந்து காரில் கொண்டுவரப்பட்ட இந்த சேலைகள் குறித்து அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவை ஆலங்குளம் தேர்தல் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. உரிய விசாரணை மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே சேலைகள் திருப்பி அளிக்கப்படும் என்று உதவி தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் 3 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோயில் பூசாரிக்கு 178 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு கோயிலுக்கு வந்த குழந்தைகளை மிரட்டி பெரியசாமி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த வழக்கில் பெரியசாமிக்கு சிறை தண்டனையோடு 8000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் அரசு ஆதிதிராவிடர் நல மாணவியர் விடுதியில் மதிய உணவு சாப்பிட்ட 30 மாணவிகள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் தங்க விக்னேஷ் தலைமையிலான குழுவினர் விடுதி சமையலறையில் ஆய்வு மேற்கொண்டனர். உணவின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சமையலருக்கு விடுப்பு அளிக்கப்பட்டு புதிய சமையலறை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்வில் வெள்ளி மாவடி சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்கள் மற்றும் ஏலக்காய் மாலைகளுடன் வெள்ளி மாமரத்தின் கீழ் எழுந்தருளச் செய்யப்பட்டனர். மேளதாளங்கள் முழங்க சிவனடியார்கள் ஆட்டத்துடன் 4 ராஜ வீதிகளிலும் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே சிவகுமரா. அதிகாலை மூலவருக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மயிலம் பொம்மபுர ஆதீனம் தேரை வடம்பிடித்து தொடக்கி வைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை இழுத்தனர். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை தேர் மீது தூவி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். சிவகங்கையில் 3 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோயில் பூசாரிக்கு 178 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு கோயிலுக்கு வந்த குழந்தைகளை மிரட்டி பெரியசாமி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த வழக்கில் பெரியசாமிக்கு சிறை தண்டனையோடு 8000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 5 காசுகளாக உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 4 ரூபாய் 5 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. முட்டை உற்பத்தி குறைந்த நிலையில் தேவை அதிகரிப்பால் விலை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்டோவுக்கு நிரப்பும் எரிவாயு விலையை கூடுதலாக வைத்து விற்பனை செய்வதாக கூறி எரிவாயு விற்பனை செய்யும் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி அடுத்த புலிக்குள பகுதியில் இயங்கி வரும் எரிவாயு நிலையத்தில் திரண்ட ஓட்டுநர்கள் தங்கள் ஆட்டோக்களை நிறுத்தி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு வந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள புகழ்பெற்ற சப்தகிரீஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நமச்சிவாய முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோயிலின் மாட வீதிகளில் தேரில் வலம் வந்த சப்தகிரீஸ்வரரை திரளான பக்தர்கள் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து தரிசனம் செய்தனர். 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற தமிழக அரசின் குடிமைப் பணிகளுக்கான குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 78 பணியிடங்களுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு முதன்மை தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் வெற்றி பெற்ற 160 பேர் அடுத்ததாக நேர்முக தேர்வு, மூலச்சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஏப்ரல் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் அழைக்கப்படுகின்றனர். 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற உதவி வன அலுவலர் பதவிக்கான குரூப் 1A பணியிடங்களுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தொகுதி VA பணிகளுக்கு 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் நடந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றோரின் விவரங்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வர்கள் தங்கள் பதிவு எண்ணை கொண்டு இணையதளத்தில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கையின் போது பணியாற்றுவோருக்கான ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்தி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கான ஊதியம் 1700 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அலுவலருக்கான ஊதியம் 300 ரூபாயிலிருந்து 2600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளருக்கான சம்பளம் 850 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், வாக்கு எண்ணும் உதவியாளருக்கு 650 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும், நுண் பார்வையாளருக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சாத்தான்குளம் ஜெயராஜ் வென்னிக்ஸ் கொலை வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜெயராஜ் வென்னிக்ஸ் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரை குற்றவாளிகள் என அறிவித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் அவர்களுக்கு என்ன தண்டனை அளிப்பது என்பது குறித்து மத்திய மாநில அரசுகளிடமிருந்து அறிக்கை கேட்டிருந்தது. இந்த சூழலில் தண்டனை அறிவிப்புக்காக நீதிமன்றம் கூடிய நிலையில் தண்டனை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகள் கால அவகாசம் கோரின. அதிருப்தி அடைந்த நீதிபதி சாத்தான்குளம் வழக்கு மிக முக்கியமான வழக்கு எனவும் இதில் அறிக்கை தாக்கல் செய்ய தாமதிப்பது ஏன் எனவும் வினவினார். பின்னர் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் கட்டாயம் அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிட்டு வழக்கை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். மதுரையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மதுரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையைச் சேர்ந்த சுமார் 1000 அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மனித சங்கிலி அமைப்பில் வாக்களித்த விரல் சின்னத்தை உருவாக்கினர். மாவட்ட நிர்வாகத்தின் இத்தகைய முயற்சிகள் புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை அதிகரித்து வரும் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை தொண்டாமுத்தூரில் சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது என்பவர் இறுதிச் சடங்கு செய்யும் மண்பானையுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுவரை 48 தேர்தலில் இவர் போட்டியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஓட்டுக்கு பணம் வாங்குவது ஜனநாயகத்திற்கு செய்யும் இறுதிச் சடங்கு என்பதை வலியுறுத்தவே இந்த விழிப்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டதாக சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கையின் போது பணியாற்றுவோருக்கான ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்தி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கான ஊதியம் 1700 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அலுவலருக்கான ஊதியம் 300 ரூபாயிலிருந்து 2600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளருக்கான சம்பளம் 850 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், வாக்கு எண்ணும் உதவியாளருக்கு 650 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும், நுண் பார்வையாளருக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.
மோடியும் அமித்ஷாவுமே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கொள்கை தலைவர்கள் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தனது பரப்புரை பயணத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் அத்தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எனவும் தெரிவித்தார். அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் திரு மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டது. பெரம்பூர், கொளத்தூரை தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்க இருந்தார் விஜய். ஆனால் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக அவரது பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக கூறிய அக்கட்சியின் மாவட்ட செயலர் பூக்கடை குமார் வில்லிவாக்கத்தில் குடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் வருத்தம் தெரிவித்தார். மேலும் விஜய் வேறொரு நாளில் பரப்புரை செய்வார் எனவும் கூறினார். இதனால் 2 மணி நேரமாக காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் 4 நிமிடங்களில் பரப்புரையை நிறைவு செய்திருந்தார் விஜய் பரப்புரையில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக தேர்தல் ஆணையத்திடம் நிர்மல்குமார் புகார் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை விவகாரத்தில் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக அக்கட்சியின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூரில் பரப்புரை மேற்கொள்ள முறையாக அனுமதி பெற்றும் முதல்வர் வருகிறார் என கூறி பரப்புரை செய்யும் இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய அனுமதிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கடுமையாக போராடிய விஜயின் பரப்புரையில் மைக், ஸ்பீக்கர் பாக்ஸ் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த அனுமதி பெறப்பட்டதாகவும் கூறியுள்ளார். திமுக தலைவர் ரோட் ஷோ நடத்தலாம், ஆனால் தாவேக தலைவர் மைக்குடன் பரப்புரை செய்ய அனுமதி மறுப்பதா என வினவியுள்ள நிர்மல்குமார் ஒருதலைபட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாவேக தலைவர் விஜயின் கொளத்தூர் பரப்புரை குறித்த கேள்விக்கு நடிகர்களுக்கு கூடும் கூட்டம் ஓட்டுகளாக மாறாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்லப்பெருந்தகை பதிலளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் ராகுல் காந்தி விரைவில் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்வார் எனவும் தெரிவித்தார். நடிகர் போனால் யார் வேணாலும் வருவாங்க சார். நாளைக்கு எந்த நடிகர் அஜித் வந்தாருன்னா இதை விட 2 மடங்கு கூட்டம் வரும். சூப்பர் ஸ்டார் வந்தாருன்னா 3 மடங்கு கூட்டம் வரும். கூட்டம் வாக்குகளாக மாறாது. இதுக்கு நிறைய முன்னுதாரணம் சிவாஜி கணேசன்லேருந்து இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விரைவில் வருவார். மாண்புமிகு முதலமைச்சரோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்வார், தனியாகவும் பிரச்சாரம் செய்வார். தமிழ்நாட்டிற்கு அன்னை நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திட்டமிட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் வருவார்கள். திமுக சார்பில் தாம்பரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை என்று அக்கட்சி நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினருமான SR ராஜா அதிருப்தியடைந்த நிலையில் துணை பொதுச் செயலர் ராசா அவரை சந்தித்து அறிவுரை வழங்கினார். முன்னதாக SR ராஜா ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் SR ராஜாவை சமாதானம் செய்த ராசா புதிய வேட்பாளர் கிருத்திகா தேவியுடன் இணைந்து பணியாற்றுமாறு அறிவுறுத்தினார். மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதாலேயே தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். காவல்துறையினர் திமுக தலைவர் பேச்சை கேட்டு செயல்படுவதாக கூறிய அவர் அதிகாரிகளை மாற்றக் கோரி தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமா இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியா பிளாக் பண்ணல. எந்திரிச்சு நிற்கும் போது பதற்றத்தோடய நீங்க பேசினாரு. எங்க கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ள விடாம மக்கள் இந்த குறுகிய சாலையில கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சுட்டு திருப்பி கீழே விழுந்தா திருப்பியும் எங்க தலைவர் மேல பழி போட்டு திருப்பியும் இன்னொரு கரூர் சம்பவத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில நடக்கணும்னு முற்பட்டாரு.
அதனால தான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்கள் பாதியிலேயே வந்து எங்களுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நேராக வந்து இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு பெறுவதற்காக நுங்கு வண்டியுடன் வந்த விவசாயியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கொளத்தூரில் உள்ள ஒருங்கிணைந்த மாநகராட்சி அலுவலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று வேட்புமனுவை சமர்ப்பித்தார். இதற்கிடையே அங்கு வேட்புமனுவை பெறுவதற்காக நுங்கு வண்டியுடன் வந்த விவசாயி ஜெயராமனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தேர்தல் அதிகாரியை சந்திக்க விடுமாறு காவல்துறையினரிடம் அவர் வலியுறுத்தினார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் பாஜக நிர்வாகிக்கு திமுக வேட்பாளர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. திமுக சார்பில் போட்டியிடும் ராஜா அப்பகுதியில் உள்ள தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த சென்று இருந்தார். அப்போது அந்த பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமியை கண்டதும் அவருடன் உரையாடியதோடு அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார். தேர்தல் மன்னன் என அழைக்கப்படும் பத்மராஜன் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் 253வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் தோல்வியடைந்து லிம்கா மற்றும் கின்னஸ் சாதனை படைத்துள்ள பத்மராஜன் முக்கிய தலைவர்களை எதிர்த்து போட்டியிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்நிலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். தேர்தலுக்காக இதுவரை 1 கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் இதற்காக தனது குடும்பத்தினர் நண்பர்கள் உதவி செய்துள்ளதாகவும் பத்மராஜன் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரை குற்றவாளிகள் என அறிவித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் அவர்களுக்கு என்ன தண்டனை அளிப்பது என்பது குறித்து மத்திய மாநில அரசுகளிடமிருந்து அறிக்கை கேட்டிருந்தது. இந்த சூழலில் தண்டனை அறிவிப்புக்காக நீதிமன்றம் கூடிய நிலையில் தண்டனை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகள் கால அவகாசம் கோரின. அதிருப்தியடைந்த நீதிபதி சாத்தான்குளம் வழக்கு மிக முக்கியமான வழக்கு எனவும் இதில் அறிக்கை தாக்கல் செய்ய தாமதிப்பது ஏன் எனவும் வினவினார். பின்னர் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் கட்டாயம் அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிட்டு வழக்கை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். மேற்கு வங்கத்தில் 250க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட ஒரே நாளில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் 4 மூத்த அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. 2 கூடுதல் மற்றும் 2 இணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். தேர்தல் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆணையம் கூறினாலும் இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஒடிசா முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக் ஒரு சிஐஏ ஏஜென்ட் என பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேடி கட்சி எம்பி சஸ்மித் பத்ரா நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருந்து சஸ்மித் பத்ரா விலகியிருக்கிறார். இதுகுறித்து மாநிலங்களவை தலைவருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் குறித்து மரியாதை குறைவாக கருத்து கூறியவர் தலைவராக இருக்கும் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இடம்பெற இயலாது என்று கூறியுள்ளார். ஒடிசா முதல்வராக பிஜு பட்நாயக் இருந்தபோது நேருவுக்கும் சிஐஏ அமைப்புக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டதாக நிஷிகாந்த் கூறியிருந்தார். மாநிலங்களவையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக எம்பி தெரிவித்த கருத்துக்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக எம்பி கே லட்சுமண் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் முஸ்லிம்களை ஓபிசி பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு பலன்கள் நீட்டிக்கப்படுவதாகவும் விமர்சித்தார். இதற்கு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறுக்கிட்டு பேசவும் அனுமதி கோரினர். ஆனால் அவைத்தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சியினர் ஒட்டுமொத்தமாக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். சென்னை கமலாலயத்தில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிடவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பட்டியலில் மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜனும்,
சாத்தூர் தொகுதியில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ள நிலையில் தற்போதைய தகவல்களின்படி அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அவர் நாளை புதுச்சேரி தேர்தல் பரப்புரைக்கு செல்கிறார் என்றும் கூறப்படுகிறது. சட்டமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை தனக்கு நீண்ட நாட்களாகவே இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுக்கவே தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றம்தான் தமிழ்நாடு அரசியலுக்கான ஒரு முகம். என்னதான் நாடாளுமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தாலும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து பேசினாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து, விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகள் குறித்து வலுவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கும்பகோணம் கருப்பூர் பைபாஸ் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் வேனில் நகைகள் கொண்டு செல்லப்பட்டதை கண்டறிந்தனர். பிரபல நகைக்கடைகளுக்கு நகைகள் கொண்டு செல்லப்படுவதாக வேனில் இருந்தவர்கள் கூறிய நிலையில் அவர்களிடம் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்துள்ளது. இதனையடுத்து 5760 கிராம் நகைகள் வேனோடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூந்தமல்லி தொகுதி வேட்பாளர் பிரகாசம் மீது அக்கட்சியின் பெண் நிர்வாகி பாலியல் தொல்லை புகார் அளித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் இதுகுறித்து கட்சி தலைமையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அவரையே வேட்பாளராக அறிவித்ததால் சங்கீதா எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதே நேரத்தில் பதவி கிடைக்காத ஆத்திரத்தில் சங்கீதா பொய்யான புகார் அளிப்பதாக பிரகாசத்தின் மனைவி சுகுணா மற்றும் மகளிர் அணியினர் பதில் புகார் அளித்துள்ளனர்.